நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றூடாக ஓர் கவிதை. இந்த கவிதையை எழுதியவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கவிஞர் தவா ஆறுமுகம். அந்த கவி வரிக்கு குரல் வடிவம் கொடுத்தவர் எங்கள் அண்ணர் மக்கள் நாயகன் நெடுங்கேணி சிற்றர் அண்ணா அவர்கள். அவரின் கம்பீரமான குரலில் இப்போது வான் காற்றிலே கேட்போம். வாருங்கள், என்னோடு நீங்களும் சேர்ந்து. அகிலமெங்கும் பறந்து வாழ்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆஸ்திரேலியா தேசத்தில் வாசம் செய்கின்ற எனது அருமை நண்பர் நகைச்சுவை கவிஞர் நற்றமிழ் நாயகன் தவா ஆறுமுகம் எனும் அற்புத கவிஞன் எனக்கு ஒரு கவிதையை அனுப்பி வைத்துள்ளார். அந்த கவிதையின் சாரத்தை என் குரலில் பதிவு செய்து கனடிய தமிழ் காற்று வானொலி ஊடாக உங்களோடு பேச வருகின்றேன். இதோ கவிதை. நம்பி வந்த நங்கை நாணி கேட்டால் நாளை விடுமுறை, நம்பிகள் எல்லாம் நாளிடம் போறார்கள், நானும் போகணுமென, நானும் அதுக்கென்ன, 4 கோயிலுக்கு நாங்களும் போவோம், நல்லா வெளிக்கிடு என்று சொன்னேன். சண்டை வந்துட்டுது. நம்பி வந்த நங்கை நாணி கேட்டால் நாளை விடுமுறை, நம்பிகள் எல்லாம் நாளிடம் போறார்கள், நானும் போகணுமென, நானும் அதுக்கென்ன, 4 கோவிலுக்கு நாங்களும் போவோம், நல்லா வெளிக்கிடு என்று சொன்னேன். சண்டை வந்துட்டுது. கனநாள் நான் போகாத இடமொன்றை நானும் கண்ணாலே பார்க்கணும், கணக்க செலவில்லாமல், கண்ணா உனக்கொரு கஷ்டமும் இல்லாமல், ஓரிடம் சொல்லென்றால் இஷ்டப்பட்டு நான் போக இருக்கின்ற ஓரிடமே, என்றே அம்மா வீடுதான், அங்கே போவோமென்றேன். சண்டை வந்துட்டுது. கனநாள் நான் போகாத இடமொன்றை நானும் கண்ணாலே பார்க்கணும், கணக்க செலவில்லாமல், கண்ணா உனக்கொரு கஷ்டமும் இல்லாமல், ஓரிடம் சொல்லென்றால் இஷ்டப்பட்டு நான் போக இருக்கின்ற ஓரிடமே, என்றே அம்மா வீடுதான், அங்கே போவோமென்றேன். சண்டை வந்துட்டுது. ஆபிரிக்கா சவாரியே ஆர்வமாய் பார்த்து ரசிக்க ஆசை எனக்கென்றால், ஆயிரக்கணக்கில் காசு ஆகுமெல்லோ அதுக்கெங்கே போறது, அங்கே இங்கே அலையாமல் இங்கேயே போகலாமே, அந்த மிருகங்களை நாம் அருகிலேயே பார்க்கலாமே, பேசாமல் நாமும் உன்ற வீட்டை போவோம் என்றேன். சண்டை வந்துட்டுது. ஆபிரிக்க சவாரியை ஆர்வமாய் பார்த்து ரசிக்க ஆசை எனக்கென்றால், ஆயிரக்கணக்கில் காசு ஆகுமெல்லோ அதுக்கெங்கே போறது, அங்கே இங்கே அலையாமல் இங்கேயே போகலாமே, அந்த மிருகங்களை நாம் அருகிலேயே பார்க்கலாமே, பேசாமல் நாமும் உன்ற வீட்டை போவோம் என்றேன். சண்டை வந்துட்டுது. காலை எழுந்து வந்து கண்ணை கசக்கியபடி சேலைகள் மலிவு விலையில் மாலை வரை போடுறாங்கள், போவோம் என்று கேட்டால் சாப்பிட ஏதும் இருக்கோ, சாப்பிட்டு போவோம் என்றேன். உடுப்பெடுக்க போகணுமென்று உடும்புப்படியாய் நிற்கிறியே, அடுப்பில் ஏதும் வச்சியோ அவிச்சேதும் தந்தியோவென்று எடுத்து கேட்டுட்டேன். சண்டை வந்துட்டுது. காலையில் எழுந்து வந்து கண்ணை கசக்கியபடி சேலைகள் மலிவு விலையில் மாலை வரை போடுறாங்கள், போவோமென்று கேட்டால் சாப்பிட ஏதும் இருக்கோ, சாப்பிட்டு விட்டு போவோமென்றேன். உடுப்பெடுக்க போகணுமென்று உடும்புப்படியாய் நிற்கிறியே, அடுப்பிலேதும் வச்சியோ அவிச்சேதும் தந்தியோவென்று எடுத்து கேட்டுட்டேன். சண்டை வந்துட்டுது. வேலை இல்லை என்று சாலைக்கு போகாமல் காலை கொஞ்சம் பிந்தி எழுந்து ஏதாவது வீட்டு வேலை செய்வோமென்று சற்று நாமும் இருப்பம், மற்றவை செய்கிறதை தானும் செய்யணும் என்ற தவிப்போடு அவள் இருப்பாள். தாரத்தின் உணர்வுகளை சற்றே உணர்வோம் நாமும். சண்டேகள் இப்படி சண்டையிலே முடியாமல் சந்தோஷமாய் முடியட்டும். வேலை இல்லை என்று சாலைக்கு போகாமல் காலை கொஞ்சம் பிந்தி எழுந்து ஏதாவது வீட்டு வேலை செய்வோமென்று சற்று நாமும் இருப்பம், மற்றவை செய்கிறதை தானும் செய்யணும் என்ற தவிப்போடு அவள் இருப்பாள்.
தாரத்தின் உணர்வுகளை சற்றே உணர்வோம் நாமும். சண்டேகள் இப்படி சண்டையிலே முடியாமல் சந்தோஷமாய் முடியட்டும் என்று மிகச் சிறப்பாக கவிதையை முடிவு செய்திருக்கின்றார் எனது அருமை நண்பர் தவா ஆறுமுகம் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் தாய் மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் உங்களில் ஒருவரான நெடுங்கேணியோர் சித்தர். நன்றி, வணக்கம். ரொம்பவுமே நன்றி நெடுங்கணி சிட்டர் மக்கள் நாயகன். அற்புதமான கம்பீரமான குரலில் அந்த வரிகளை பதிவு செய்து கலையத்துக்கு அனுப்பி வைத்த உங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு, மற்றும் கவிதையை கோத்தெடுத்தவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து தவா ஆறுமுகன், கவிஞர் தவா ஆறுமுகம் அவர்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இப்போது உங்கள் இருவரிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு, எங்கள் அன்பான அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் விடைபெற்றுக் கொண்டு நான் விடைபெறும் நான் ஆர்ஜி மோகன். மீண்டும் சந்திப்போம்.